இந்த ரகசியத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க. 1 கப் அரிசியில 3 முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. இத விட டேஸ்ட்டா, குயிக்கா பண்ற மாரி ஒரு சாப்பாடு நீங்க வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. சேலஞ்ச் பண்றேங்க. இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஹோல் கரம் மசாலா அதாவது சீரகம், நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, அடுத்ததா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்த சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் லேசா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா, அதில பொடியா நறுக்குன பூண்டு பல் ஒரு 5, 6 பல் போல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு பல் லேசா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, அதில 2 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஒரு வேளை வதங்கலைன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா குழைவா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்க மெல்லிசா நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக விடுங்க, வேகட்டும். இப்போ இங்கே ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை நான் ஏற்கனவே கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துல பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி எது வேணால் பயன்படுத்தலாம். முட்டையை நல்லா அரிசியோடு கலந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இங்கே நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக நான் இதில் பொடியாக நறுக்கின கேப்சிகம் சேர்க்குறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். எனக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த அரிசி முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்து ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த சட்டியை வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இன்னும் குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே குக்கரில் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் எக் ரைஸ் ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்டு பாருங்கள், எம்டியாக தான் வரும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.